ஸோ ஒரு விசினல் டைஹாலைட் கொடுத்துருக்காங்க. இது என்னது விசினல். ஏன் விசினல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஹாலோஜன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா விசினல் டைஹாலைட்ஸ். ஓகே. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆல்கைன் ப்ரிப்பரேஷன். இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ இதுல என்ன பேசிக்கா நடந்தா உங்களுக்கு ஆல்கைன் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா ஸோ இந்த டீஹைட்ரோஹாலோஜினேஷன் நடக்கணும். ஓகேவா. ஸோ டீஹைட்ரோஹாலோஜினேஷன்னா என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெச் போயிட்டு இந்த இது வந்து இங்க பிஆர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நடந்திருக்கணும். ஓகே. E2 எலிமினேஷன். பேசிக்கா E2 எலிமினேஷன் நடந்திருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கும்? ஆல்கீன் கிடைச்சிருக்கும். ஓகேவா. ஸோ ஹெச் அண்ட் பிஆர். அடுத்து என்ன நடந்திருக்கணும்? இன்னொரு டீஹைட்ரோஹாலோஜினேஷன். அப்போ இந்த ஹெச் போயிட்டு இது இங்க வந்துட்டு இது இங்க போயிருக்கணும். ஸோ உங்களுக்கு கடைசியா ஆல்கைன் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து E2 எலிமினேஷன் தான் பாசிபிள். ஏன்னா ஹெச் அப்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ஸ்ட்ராங் பேஸால மட்டும்தான் இந்த ஹெச்சை போயிட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுல ஸ்ட்ராங் பேஸ்னாலே என்னது E2 எலிமெண்ட். இதுல எது ஸ்ட்ராங் பேஸ்ன்னு பாருங்க, ஆல்கஹாலிக் KOH. ஓகேவா. ஸோ பேசிக்கா இந்த OH மைனஸ் இருக்குல்ல அதுதான் போயிட்டு இந்த ஹெச் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா ஆன்டி எலிமினேஷன் அது இங்க வந்து புரோமின் வந்து லீவ் ஆயிரும். ஸோ அதே இது ரிப்பீட்டடா நடக்கும். ஓகேவா. ஸோ இந்த இசடன் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிக்கா இந்த இசடன் வந்து இந்த இசடன் BR2 போகும். ஸோ நம்மளுக்கு வந்து CH2 தான் கிடைக்கும். பிளஸ் இசடன் BR2 கிடைக்கும். ஃபர்தரா ஏன்னா இந்த இசடன்னால ஹெச் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயும் போக முடியாது. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு அந்த இசடன் பாசிபிலிட்டியே கிடையாது லிட்ரலி. ஓகேவா. பிகாஸ் இசடன்னா ஜென்ரலா அது வந்து BR வேணா அதனால எடுக்க முடியுமே தவிர ஹெச் போயிட்டு அதனால எடுக்க முடியாது. அப்புறம் இந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4 பாருங்க. இது வந்து என்னது? ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். மேபி ஒரு ஹெச்சும் ஒரு OHம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேபி ரியாக்ஷன் நடந்திருக்கும். மேபி ஐசோமரைசேஷன் ஆஃப் ஆல்கீன் நடந்திருக்கலாம். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. டைல்யூட் H2SO4. ஸோ டைல்யூட் H2SO4க்கு இதுல எந்த அறிகுறி எதுவுமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு இதுல பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படிதானா. ஸோ நம்மளுக்கு ஆல்கஹாலிக் ஒரு பேஸ் வேணும், ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போதான் E2 எலிமினேஷன் நடக்கும். ஸோ ஆல்கஹாலிக் KOH இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. தேங்க்யூ.